கிச்சடி பண்ணுறா. ஒரு நாள் ஜெகநாதனுக்கு ரொம்ப பிரியமாயி பிரத்யக்ஷமாக ஒரு சின்ன குழந்தையாக வந்துட்டான். நிஜமாவே வருவான். பக்திக்கு இருக்கிற பலம் இருக்கு பாருங்க, அவனை அப்படியே வசப்படுத்திடலாம். பக்தி ஒன்று தான் வேணும். உலகத்தில் ரொம்ப சுலபம் பக்தி. அப்போ அந்த பக்திக்கு வசப்பட்டு சின்ன குழந்தையாக வந்தான். பாட்டி பசிக்கிறது தா அப்படின்னா. அவளுக்கு அது புரியலை முதல்ல. அப்புறம் அழகாக கொடுத்தா. எனக்கு எடுத்து சாப்பிட முடியாது, நீயே ஊட்டி விடுன்னு சொல்ல, இது பக்கத்தில் உட்காந்துக்கும் எடுத்து இப்படி ஊட்டி விடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபூன்னு ஊதி ஊட்டி விடுறான். இந்த நிவேதனம் பண்ணும் பொழுது சுவாமிக்கு ஆசையாக சூடு இல்லாமல், ரொம்ப ஆரியம் இல்லாமல், நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ பக்குவத்தோடு சாப்பிடுவோம், அந்த மாதிரி சுவாமிக்கு அதே பக்குவத்தில் கொடுக்கணும். அதுதான் நிவேதனம். கொதிக்க கொதிக்க அடுப்புலேருந்து பால் எடுத்து அப்படியெல்லாம் நிவேதனம் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டு குழந்தைக்கு அப்படி கொடுப்போமா? கணவனுக்கோ மனைவிக்கோ பந்துக்களுக்கோ யாரோ அப்படி கொடுப்போமா? கரெக்டாக பக்குவத்தில் கொடுப்போம். அவர்களுக்கு என்ன பக்குவம் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம சுவாமிக்கு எந்த பக்குவத்தில் பிரசாதம் நிவேதனம் பண்ணணும் நாம தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியணும், அது தெரியும், சுவாமி சொல்லுவார். அப்போ அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி 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 விடுறா. அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. நான் டெய்லி வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக ஜெகநாதன் வர ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொரு நாளும் இதே நடந்துட்டுருக்கு. வருவான், நன்னா கிச்சடி சாப்பிடுவான், போயிடுவான். ஜெகநாதனுக்கு ஒன்றும் சாப்பாடு குறவே கிடையாது. நித்தியம் 56 ஐட்டத்தோடு சாப்பிடுவான். சப்பன் போக் அப்படின்னு பேர். 56 ஐட்டம் இல்லாமல் ஜெகநாதனுக்கு சாப்பிடவே தெரியாது. பானையாக நிவேதனம் பண்ணுவான். ஒரிசாக்கார கடை அடிப்பா. அதனால் பானையாக சொல்லுது, யார் கண்ணா பட்டுடும், குழந்தைக்கு வயிற்றால போகும் அப்படின்னு திட்டுவா. அவளுடைய இந்த பாவம் இருக்கு பாருங்க, அவ்வளோ வசதியான ஒரு பாவம்.